செலவு இல்ல, நம்ம வரிப்பணத்துல இருந்து சோறு கொடுக்கிற விஷயம் இல்ல, போகும்போது தப்பிச்சு ஓடி போயிடுறாங்களே, ஜெயில இருந்து கோர்ட்டு கூட்டிட்டு வருவாங்க, போலீஸுக்கு அல்வா கொடுத்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். அப்புறம் அவனை தேடுவதற்கு செலவு உண்டு, அது 1 லட்சம் 2 லட்சம் செலவு இருக்கு, இந்த தலைக்கு 2 லட்சம் பிடிச்சு தருவர்களுக்குங்கிறான். இதெல்லாம் நமக்கு தேவையா? கூப்பிட்டியா, பிடிச்சியா, நிரூபிச்சியா, வெட்டுனியா, அனுப்பிடுப்போ. இப்ப என்னவாயிரும், இது ரொம்ப ஈஸி. பாதிக்கப்பட்ட மனம் குளிர்ந்தோம், இப்படி செஞ்சவனுக்கு இதான் சரி, இவ்வளவு அநியாயம் பண்ணி இல்ல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடுத்த ரூபாய் தான் வாங்கி வச்சிருந்தேன், மக கல்யாணத்துக்கு தானே வச்சிருந்தேன், மருத்துவத்துக்கு தானே வச்சிருந்தேன், கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கலாம் தானே வச்சிருந்தேன், இந்த குடிசைக்கு ஓடு மேயலாம் தானே வச்சிருந்தேன், மழை காலத்துல அதை செய்யலாம் தானே வச்சிருந்தேன், ஒரு ஃபேன் வாங்க தானே வச்சிருந்தேன், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி ஆசையா இருக்கலாம் தானே, அப்படி நினைப்பானா இல்லையா? அப்ப அவன் மனசு இப்ப என்ன செய்யும், குளிரும், நல்லா செஞ்சாங்க, இப்படி ஒரு அரசாங்கம் தேவை அப்படின்னு நம்ம வரி காசு மிச்சமாவுமே, சிறைச்சாலைகள் வகையில செலவு செய்யற பொருளாதார ரீதியாக நாடு முன்னேறுமே. அப்ப அந்த மாதிரி இஸ்லாம் என்ன பண்ணுது என்று கேட்டா, குற்றங்களுக்கு தண்டனை திருட்டுக்கு கையை வெட்டு. இன்னொன்னு நீங்க பார்க்கலாம், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் போனீங்கன்னு வைங்களேன், அங்கெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, யாரு இந்த கேஸ்ல மாட்டினவங்க எல்லாம் படம் எடுத்து ஸ்டாம்பு சைஸ்ல அங்கங்க வச்சு, இவர்கள் இங்க இருக்கிறார்களா, யாரு அதான் நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கிறீங்கன்னு சொல்றாங்களா. அப்படி இந்த திருடங்க படத்தையெல்லாம் அப்படி போட்டு என்ன செய்வான், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு அங்க எல்லாம் பார்த்தா படம் போட்டுருப்பான், 300 பேர் இருக்கு. இந்த 300 பேரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இவன் இருக்கிறான் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இப்படி ஊத்து இது என்னங்கடா, இது படத்துல என்ன நன்மை, ஒரே ஒருத்தர் இருந்தா இவனை பார்த்து கவனமா இருந்துக்கிறேன்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. 300 பேர் படத்தை போட்டுவிட்டு இவர்கள் ஜாக்கிரதையா இருக்கீங்கன்னா இவ்வளவு இப்படி கம்பேர் பண்ணி பார்த்துட்டா இருக்க முடியும் ஒருத்தனுக்கு. அந்த படத்தை வச்சுக்கிட்டு ஸ்டாம்ப் சைஸ் போட்டா வச்சுக்கிட்டு இவன் தான் ஆளு கரெக்டா ஐடென்டி பண்ண முடியுமா, கணிக்க கூட என்ன நன்மை இதுக்கு? நீ இப்படி எல்லாம் போடுறதுனால எல்லாம் திருடர்கள் இருந்து அவங்க கேர்ஃபுல்லா இருக்க முடியுமா, கவனமா இருக்க முடியுமா? இப்படி இருந்தா பக்கத்துல உட்கார்ந்து தெரிஞ்சிடும், மேப்படி எனக்கு கையே இல்ல, நம்ம பக்கத்துல உட்கார்ந்தாண்டு வைக்க இது இருக்காதா, இவர்களை பார்த்து ஜாக்கிரதையா இருந்து கொள்ள. அதுல அதே சொல்லுதே, அவனே சொல்றான நான் திருடன், இப்படி இருந்தா என்ன விளைக்கிறேன், நான் ஒரு திருடன்பா கவனமா இருந்துக்கண்டு அவனையே சொல்ல வைக்குதா இல்லையா? இது எவ்வளவு ஈஸி மக்களுக்கு. கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு இவங்க சொல்ற வழி என்ன, இஸ்லாம் சொல்ற வழி என்ன? அப்ப நம்மளை எப்படி பாதுகாக்குன்னு பாத்தீங்களா? ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வரல உங்களுக்கு என்ன தயக்கம்? இதை உலகம் பூரா சட்டமாக்கல என்ன இடைஞ்சல்? இன்னைக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்து உலக நாடுகள்ல, இஸ்லாமிய நாடுகள்ல திருட்டு குற்றம் குறைவா இல்லைன்னு சொல்ல இயலாது, குறைவா இருக்கிறது. அந்த குறைவாவும் இல்லாம இருக்கணும், ஒழுங்கா அவங்க நடைமுறைப்படுத்துறது இல்ல. இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அங்க லஞ்சங்கள் கீழே உள்ள அவன் லஞ்சத்தை வாங்கி என்ன செய்யறான், சில பேரை தப்பிக்க விடுற காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சம் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அது அவனு சுத்தமா நடந்து விட்டானே, ஆனால் அறவே இல்லாம ஒளிஞ்சிடும். திருட்டுங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் முறையிடுறார், அல்லாஹ்வுடைய தூதரே 2 விஷயத்துல நாங்க உங்களை முறையிடுறோம். ஒன்னு ரொம்ப வறுமையா இருக்குது, ரொம்ப சாப்பாட்டுக்கு இந்த நாட்டில் கஷ்டமா இருக்குது, ஒரு பேரிச்சம்பழம் தின்று இப்படி வாழ்றது, ரொம்ப வறுமையில நாங்க தவிக்கிறோமே அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது சொல்றாரு வழிப்பறினா என்ன, போய்கிட்டு இருக்கும்போது மடக்கி கொள்ளடிச்சிட்டு போயிடுறது. அப்ப அந்த மாதிரி வழிப்பறிகள் ரொம்ப நடக்கிறது. நாங்க இங்க இருந்து சரக்குகளை ஏத்திட்டு வியாபாரத்துக்கு கொண்டு போக முடியல, என்னதே பேரிச்சம்பழத்தை ஏத்திக்கிட்டு வேற ஒரு சிரியாவிலையோ வேற ஒரு ஈராக்லயோ கொண்டு நாங்க வித்துவிட்டு அங்க உள்ள சாமான வாங்கிட்டு வரலாம்னா வழியில தட்டி பறிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வறுமையை பொறுத்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் விரைவில் ஒளிந்து விடும், பிற்காலத்தில் உங்களுக்கு செல்வங்கள் கொட்டோண்டு கொட்டு, அதைத்தான் நான் பயப்படுறேன், அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், செல்வ செழிப்பை ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மாதிரி ரசூலுல்லாஹ் மௌத்தாவதுக்கு முன்னாடி பெரிய செல்வ செழிப்புகள் குவிந்தது, அது முன்னறிவிப்புல சேர்ந்தது. ஜகாத் போன்ற பொருளாதார திட்டமும் ஒரு காரணமாக இருந்தது. இரண்டாவது சொன்னாங்க, இந்த வழிப்பறிங்கிறீல அது இப்ப ஒழிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஹலரமௌத்துங்கிற ஊர்ல இருந்து, ஹலரமௌத்துங்கிறது ஏமன்ல இருக்குது, ஹலரமௌத்துங்கிற ஊர் ஏமன்கிற ஒரு நாட்டில் இருக்கிறது. ஏமன்ல இருந்து காபாவுக்கு ஒரு பெண்மணி தன்னந்தனியாக அல்லாஹ்வை மட்டும் பயந்தவளாக காபாவை தவாப் செய்துவிட்டு தன்னந்தனியாக திரும்பி செல்வாள், அந்த நிலையை நான் உண்டாக்குவேன். ரசூல் ஸல்லல்லாஹு 2 தானே நீ சொன்ன, ஒன்னு வறுமையை சொன்ன, இன்ஷா அல்லாஹ் அது கூடிய சீக்கிரத்தில் சரியாயிரும், இந்த வழிப்பறிந்து இல்ல அது இப்பவே சரியாகும் என்று என்ன செய்யறாங்க, ஒரு சட்டம் போடுறாங்க. என்ன சட்டம்? திருடனுக்கு இந்த கொள்ளைக்காரனுக்கு தண்டனை வித்தியாசம் இருக்கு. திருடனுக்கு கையை வெட்டணும், கொள்ளை அடிக்கிறவனுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா மாறுகாலம் மார்கை வெட்டணும். கொள்ளைக்கும் திருட்டுக்கும் வித்தியாசம் தெரியுதுல. திருட்டுன்னு சொன்னா
நம்மளுக்கு தெரியாம நம்மள்ட்ட இருந்து எடுத்துட்டு போறதுக்கு பேர் திருட்டுங்க. திருட்டுன்னா என்ன அர்த்தம்? நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கிட்டு போயிட்டு அதுக்கு பேர் திருட்டு. பிக் பாக்கெட் அடிச்சா அது என்னது? திருட்டு. இது திருட்டுன்னு பேரு. கொள்ளைங்கிற என்ன தெரியுமா? 4 பேர் வர்றது அடிச்சு போட்டு தெரிஞ்சு எடுத்துட்டு போறது, அதுக்கு பேர் கொள்ளை அடிக்கிறது. அப்ப கொள்ளை அடிக்கிறதுக்கு தன்னை திருட்டுக்கு வந்து தெரியாம தூக்கிட்டு போறான். ஆள் அட்டாக் பண்ண மாட்டான், தூங்குறானா கவனிக்காம இருக்கானான்னு தெரியாம தூக்கிட்டு போறதுக்கு பேர் திருட்டு. தெரிஞ்சே திருடுறதுக்குள்ள பலத்தை பிரயோகித்து அடிச்சு போட்டு தேவைப்பட்டா கொலையும் பண்ணிவிட்டு என்னடா பிடிக்கிறேன்னு கேட்டா என்ன செய்யறது? அவனை தீத்து கட்டி விட்டு மண்டையை உடைச்சு விட்டு கைத்த போட்டு கட்டி போட்டு விட்டு தெரிஞ்சே எடுத்துட்டு போறேன்டா அப்படின்னு போறதுக்கு பாருங்க கொள்ளை. இந்த கொள்ளை வழிப்பறிலாம் அதை சேரும். இதை செய்யறவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? ஐயோ கத்தலு, ஒன்னு கொல்லப்படணும், அல்லது அவு சல்லபு, அல்லது கழுமரத்தில் ஏற்றப்படணும், ஏதாவது ஒண்ணு. அவ் இன்ஃபோமில் அருதி, அல்லது நாடு கடத்தப்படணும். அவுத்து கத்த ஐதீகும் அர்ஜுலுகும் மின் ஹிலாப், கையையும் காலையும் மாறுகையா வெட்டணும். மாறுகைன்னா வலது காலையும் வலது கையையும் இடது காலையும் வெட்டணும். கிராஸா, இதுல வலதுன்னா இதுல இடது வெட்டு. ஒரு பக்கம் வெட்டினா கூட பேலன்ஸ் நின்று வாங்குறதுக்காக வேண்டி இங்கிட்டு வலதை வெட்டினா அங்கிட்டு இடதை வெட்டு, இது கொள்ளையடிச்சதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி ஏற்பட்டுச்சா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்திலேயே யாரும் தன்னந்தனியாக கூட பிரயாணம் பண்ணி போவாங்க. கைய வச்சு அவ்வளவுதான் தொட்ட புடிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு வையி போச்சு, மாறுகை தான். அந்த மாதிரி ஒரு பயத்தை உண்டாக்கின பிறகு வழிப்பறி அன்னைக்கு முழுசாக ஒழிக்கப்பட்டுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலேயே அந்த திருட்டுடைய ஒரு வகையாக இருக்கிற வழிப்பறி ஒழித்து கட்டப்படுச்சா இல்லையா? அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னு கேட்டா, எந்த ஒரு குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கிறதா இருந்தாலும் அது எப்படி கொடுக்கணும்? அவனுக்கும் பயம் வரணும், இவனுக்கும் மன நிறைவு அடையணும். அப்ப நாடு சுபிச்சமாயிரும். நாட்டில் எவனுக்கும் நம்ம தப்பு செய்யணுங்கிற எண்ணமே வராது. அவன் அடுத்தவன் நம்ம தப்பு செஞ்சா நம்மளும் செய்யணும் ஒரு உந்துதல் வருது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி கொலை, ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட 100 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, என்னை ஒருத்தன் கொலை வருவான், அவனுக்கு எனக்கு எந்த பகையும் இருக்காது, அவன் என்னை பார்த்து கூட இருக்க மாட்டான், நான் நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியாது. நீங்க 1 லட்ச ரூபாய் கொடுத்து உன்னை தலையை எடுத்துட்டு வந்துருவாங்க. அவன் யாரு? நான் என்னதான் உனக்கு என்னடா செஞ்சேன், உனக்கு எனக்கு என்ன, அதெல்லாம் கொடுத்துக்கிற காசு 50,000 ரூபாய்க்கு தலை, 20,000 ரூபாய்க்கு காலுன்னு ரேட் வச்சுக்கிறாங்க, கசாப்பு கட்டில் வைக்கிற மாதிரி. அதுக்கெல்லாம் ஆளுக்கு இருக்கிறது. அப்ப இந்த காசை கொடுத்தவன தலையை வெட்டிட்டு போறான், காலை வெட்டிக்கிட்டு போறான். இந்த மாதிரி எல்லாம் ஒரு அற்பமான காசுகளுக்கெல்லாம் என்ன செய்யுது? கொலை நடக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி ரோட்ல குடிச்சிட்டு ஒரு பீடி தகராறுல எல்லாம் கொலை நடந்துரும். பீடிக்கு நெருப்பு காப்பான், நீ நெருப்பு அப்படித்தான் காப்பேன் அப்படிமா, இப்படியே வாய் தடிச்சு போய் கத்திட்டு சொல்லிடுவான். என்ன கடைசியில பார்த்தா பீடிக்கு நெருப்பு கட்டிருப்பான். பீடியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் தீப்பட்டி இருக்குமான்னு கேட்டதுல வந்த தகராறு எங்க போய் முடிஞ்சிடும்? அவன் மாதிரி கத்திட்டு சொல்லிடுறான். ஏன் கத்திட்டு சொல்லுவானா? என்ன பண்ணுவீங்க, எதுக்கு சொல்லுவான்? அடே நாங்க கொலை பண்ணா என்னடா பண்ணுவீங்க, நீங்க குடிச்சிட்டு போய் ஜெயில போடுவீங்க. ஜெயில போட்டவன என்ன செய்வோம்? எங்களை உசுரோட விட்டுருவீங்கிறதுனால எவனும் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வருவானா? தீத்து கட்டினோட சாட்சி சொல்லுவான். இவனை நிரூபிச்சிட்டோம்னு சொன்னா ஆள் வரப்போறது இல்லைன்னு தைரியமா சாட்சி சொல்லுவான். அப்ப எப்ப சொல்ல மாட்டான்? அவன் என்ன நினைக்கிறான்? டேய் தொலைச்சிடும், வெளியே வரப்போறான்னு பாத்துக்க. என்ன செய்வீங்க? 10 வருஷம் கொடுப்பீங்க, 14 வருஷம் ஆயுள் நினைப்பீங்க. அதுக்கப்புறம் வருவான்ல அவன், நம்மளை ஏற்கனவே கொலை செஞ்சவன் அந்த சாட்சி சொன்னோடனே கொலை பண்ணிடுவான. அப்ப இந்த குற்றங்களை முதல்ல நிரூபிக்க முடியாது. நீங்க அந்த கொலைங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரலை என்று சொன்னால், கொலை செஞ்சவனுக்கு மரண தண்டனை தான் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வரல என்று சொன்னா, முதல் இடைஞ்சல் என்ன வரும்? கொலையை நிரூபிக்க இயலாது. அவன் கொலை செய்தவன், இவனை கொலை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? கொலையை செய்யாட்டா கூட அவன் செஞ்சிருவான்னு பயப்படுவோமா இல்லையா? எல்லாரும் அவனை மாதிரியே நம்ம இருப்போம். எல்லா மனிதன் அந்த மாதிரி தைரியசாலியாவா இருப்பான். நம்ம என்ன நினைப்போம்? மாடி இவன் தான் கொலை செஞ்சான், நம்ம போய் கோர்ட்ல சொன்னோன்னு வைங்க, நம்மளை தீர்த்து போடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் வருமா இல்லையா? அப்ப அதுல ஒரு அநியாயம் இருக்கிறது. அடுத்து என்ன? அந்த கொலை செய்யப்பட்டவனுக்கான அவனுடைய குடும்பத்தார் நிலையிலிருந்து பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு இழப்பு, எவ்வளவு